10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear students, today we are going to see the topic antigens. First of all, what are antigens? The term antigen is used in two senses. The first to describe a molecule which generates an immune response, and the second one is to describe a molecule which reacts with antibodies. Okay, ரெண்டு சென்சஸில் நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் molecule which generate immune response. What is the meaning of immune response? Immune response means production of antibodies. Then second one is also production of antibodies, that is reacts with antibodies. Second, it is a molecule which reacts with antibodies. First வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா, generate immune response, antibodies வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன், a molecule which reacts with antibodies. ரெண்டுமே சேம் இதுதான் பண்ணுது. ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போனால் தான் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆன்டிஜன் வந்து ஆன்டிபாடிஸோட ரியாக்ட் ஆகி ஆன்டிஜன்ஸை வந்து எலிமினேட் பண்ணுது. ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. இப்போ ஆன்டிஜன்ஸ் அப்படின்றது வந்து a molecule which generate immune response and also reacts with antibodies. In general, antibodies are large complex molecular substances that can induce a detectable immune response. டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இப்போ பாடிக்குள்ளே வந்து ஒரு மைக்ரோ பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டிசீஸ் வரும். டிசீஸ் வரும்போது நம்ம பாடியில் வந்து திரும்ப டிசீஸ் வந்து க்யூர் ஆகுது. இது வந்து டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ். நமக்கு நல்லா வந்து பார்க்க முடியும், தெளிவாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். டிசீஸ் வருது, அப்புறம் க்யூர் ஆகுது. தட் இஸ் அ டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ். Thus, an antigen is a substance that is specific to an antibody and or T cell receptor, and also is often used as a synonym with an immunogen. Okay, then antigen is a substance specific to antibody. இப்போ ஸ்பெசிஃபிக் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா அதுக்கு பர்டிகுலராக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகி அதனோட ரியாக்ட் ஆகுது. எல்லா ஆன்டிபாடிஸும் வந்து ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போகுது அப்படின்னா ஆல்ரெடி ஏற்கனவே வந்து வேறு டிசீஸ்க்கு நமக்கு ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ரியாக்ட் ஆகாது. எந்த ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போகுதோ அதுக்கு கன்சர்ன்டு பர்டிகுலர் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகி தான் கண்டிப்பாக அதோட ரியாக்ட் ஆக முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக் டு அன் ஆன்டிபாடி ஆர் T cell receptors. T cell receptors அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம். இப்போ T cell வந்து அதனோட ரிசெப்டார் தான் வந்து ரியாக்ட் ஆகும். இதோட ப்ராசஸ்ட் ஆன்டிஜன் கூட ஆன்டிஜன் ப்ரெசன்டேஷனில் நமக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ராசஸ்ட் ஆன்டிஜன் கூட வந்து T cell ரிசெப்டார் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்டராக்ட் ஆகி ஆக்டிவேட் ஆகி அண்ட் தென் ஆக்டிவேட் B cells அண்ட் T cells அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து B செல்ஸும் T செல்ஸும் வந்து ப்ராலிஃபரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பர்டிகுலராக நமக்கு வந்து ஒரு ஆன்டிஜன் வந்து ப்ராசஸ் ஆகி T cell ரிசெப்டாரோட வந்து interact ஆகுது. And often used as a synonym for immunogen. இப்போ antigen is nothing but immunogen. immunogen அப்படின்ற ஒரு டேர்மே நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வந்து it is related to the term antigens. ஆன்டிஜனோட ரிலேட் ஆன டேர்ம் தான் வந்து immunogen. What is immunogen? And immunogen is a specific type of antigen that is able to elicit immune response. Able to elicit immune response. It is substance capable of initiating immune response. Antibody development is dependent on humoral immune response mediated by immune cells recognizing a molecule as being foreign, injecting an immunogen. In the presence of adjuvant pushes the immune system of the host to elicit
specific immune response that generate antibodies against the target antigen. ஆக்சுவலாக வந்து இம்யூனோஜன் அப்படின்ற டேர்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பாடிக்குள்ளே வந்து ஆன்டிஜன் போச்சு அப்படின்னா, ஆன்டிஜன்றது வந்து ஃபாரின் மாலிகூல்ஸு, எந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் பாடிக்குள்ளே போனாலும் அதை வந்து ஆன்டிஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பேத்தோஜன்ஸை வந்து பர்டிகுலராக நம்ம ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இம்யூனோஜன் நம்ம மெடிசன்லாம் வந்து சாப்பிட்றோம், டேப்லெட் எடுத்துக்கிறோம், டானிக் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம். இது எல்லாமே நம்ம பாடியில் வந்து எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இம்யூன் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து பேத்தோஜனுக்கு வந்து மைக்ரோ ஆர்கனிஸ்க்கு வந்து இம்யூனோஜன் அப்படின்னு சொல்லி நம்ம டேர்மை வந்து காமனாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஆன்டிஜன் அப்படின்றது வந்து மைக்ரோ ஆர்கனிசம், இதே இம்யூனோஜன் அப்படின்றது எல்லா ஃபாரின் சப்ஸ்டன்ஸுக்கும் காமனாக வந்து இம்யூனோஜன், த டேர்ம் விச் ரெப்ரசன்ட் தி இட் ப்ரொடியூஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், த சப்ஸ்டன்ஸ் விச் capable of eliciting immune response. டோட்டலாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இம்யூனோஜன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் மாலிகூல் ரிலேட்டட் டு தி ஆன்டிஜன், தட் இஸ் ஹாப்டன். அதாவது ஆன்டிஜனுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னா ஹாப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் நான் இம்யூனோஜெனிக். ஹாப்டன்ஸ் ஆர் நான் இம்யூனோஜெனிக் பட் ரியாக்ட் வித் products of immune response. Actually வந்து இது not immunogenic on their own but will react with the preformed antibodies. ஆல்ரெடி நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகுது. அதாவது மற்ற எல்லா ஆன்டிபாடிஸோட வந்து ரியாக்ட் ஆகாது. The haptens become activated by the carrier molecules. ஆக்சுவலாக வந்து இந்த ஹாப்டன்ஸ் அப்படின்ற மாலிகூல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாலிகூல். இது நம்ம பாடிக்குள்ளே போகும்போது அது தானாக வந்து ஓனாக வந்து இம்யூனோஜெனிக்காக கிடையாது. ஆனால் கேரியர் ப்ரோட்டீன்ஸோட வந்து ப்ரோட்டீன் மாலிகூல்ஸோட வந்து அது அட்டாச்ட் ஆகி டு பிகம் இம்யூனோஜெனிக். அதாவது ஏதாவது ப்ரோட்டீன் மாலிகூல்ஸை கேரியர் ப்ரோட்டீன்ஸ் மாலிகூல் கூட வந்து கம்பைன்ட் ஆகும்போது என்ன ஆகுனா இம்யூனோஜெனிக்காக வந்து மாறிடும். அப்படி மாறும்போது நமக்கு வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஹாப்டனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பாடியில் ஆன்டிபாடிஸ் இருக்காது. என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் கூட கேரியர் ப்ரோட்டீனோட வந்து கம்பைன்ட் ஆகி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது செகண்ட் டைமாக வந்து அதே கேப்டன் பாடிக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆன ஆன்டிபாடிஸ் நம்ம பாடியில் இருக்கும். ஸோ அது கூட வந்து ரியாக்ட் ஆகுமே தவிர அதுக்கு இம்யூனோஜெனிக் கெப்பாசிட்டி வந்து ஓனாக கிடையாது. ஓகே, ஹாப்டன்ஸ் ஆர் த நான் இம்யூனோஜெனிக் மாலிகூல்ஸ் but react with the products of immune response, react with the preformed antibodies. Okay, then third one, next term related to the antigens, adjuvants. What are adjuvants? There are two types of adjuvants, activator adjuvants and special purpose or utility adjuvants. Adjuvantsல வந்து ரெண்டு டைப் இருக்குது. இப்போ adjuvants அப்படின்றது என்னென்னா to enhance the immune response of antigen. ஆக்சுவலாக வந்து ஆன்டிஜன்ஸோட இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மாலிகூல் தான் என்ன சொல்கிறோன்னா அட்ஜுவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினிஷன் ஃபார் தி அட்ஜுவன் அப்படின்றது என்னென்னா an adjuvant is a pharmacological or immunological agent that improve the immune response of vaccine. இப்போ வேக்சின் நம்ம பாடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அதோடு சேர்த்து வந்து அட்ஜுவன்ட்டே கம்பைன் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அட்ஜுவன்ட் வந்து எதுக்காக நம்ம பாடிக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா to boost the immune response. Adjuvants may be added to a vaccine to boost the immune response to produce more antibodies and long-lasting immunity. இப்போ நம்ம பாடிக்குள்ளே வந்து ஒரு வேக்சின் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸை விட அடிஷ்னலாக வந்து எக்கச்சக்கமாக வந்து நமக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அட்ஜுவன்ஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸையும் அதோடு சேர்த்து வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து இம்யூனிட்டி வந்து லாங் லாஸ்டிங்காக டியூரபிளாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபார் அட்ஜுவன்ஸ், இப்போ எதை வந்து நம்ம வந்து அட்ஜுவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அனால்ஜெசிக் அட்ஜுவன்ட். இப்போ அனால்ஜெசிக் அப்படின்னா த சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீவ் தி பெயின் கில்லர் சொல்கிறோம்ல அதான் வந்து அனால்ஜெசிக். அதுவும் வந்து ஒரு அட்ஜுவண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. தென் மினரல் ஆயில், பாராஃபின் ஆயில், பாக்டீரியல் ப்ராடக்ட்ஸ், அதாவது பாக்டீரியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து கில்டு ப்ராடக்ட்ஸு. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் பாஸ்பேட்,
தென் ஹைட்ராக்சைடு. இதெல்லாம் வந்து நம்ம அட்ஜுவன்ஸாக வந்து வேக்சினோட சேர்த்து வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ வேக்சின் அப்படின்றது என்ன அப்படின்னா killed microbes or inactivated attenuated microorganism. ஒரு போலியோ வேக்சின் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த போலியோ வந்து காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் தான் வந்து அந்த வேக்சினில் வந்து இருக்கும். அதை வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இல்லை அப்படின்னா கில்டு ஸ்டேஜில் நம்ம வந்து பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறோம். நமக்கு பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து டிசீஸ் காஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னா இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணோம். இம்யூனிட்டி மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஆன்டிஜன்லேயே ஆன்டிபாடிஸில் இருக்கக்கூடிய parts. Epitope. First of all, epitope. It is an antigenic determinant and is the active part of an antigen. Active part of antigen. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ரவுண்டாக போட்டிருக்கிறது வந்து ஆன்டிஜன். இதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா எபிடோப், அதர்வைஸ் நோன் அஸ் ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட். இதான் வந்து நம்ம இதில் ஆன்டிஜனில் வந்து ஆக்டிவ் பார்ட்டு. இதுதான் வந்து எதோட வந்து கம்பைண்ட் ஆகும் அப்படின்னா ஆன்டிபாடிஸை இதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதோட வந்து கம்பைண்ட் ஆகும். இப்போ ஒரு ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போகுது அப்படின்னா அந்த ஆன்டிஜனுக்கு மேலே வந்து இது மாதிரி வந்து நிறையா பார்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த பார்ட்ஸில் வந்து எப்படி இந்த ஆன்டிஜனில் வந்து இப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிஜன்ஸ் ஆர் ப்ரோட்டீன் இன் நேச்சர். தே ஃபோல்டட் இன் 3 dimensional structure. ஆக்சுவலாக வந்து ப்ரோட்டீன்ஸு ஆன்டிஜன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிஜன்ஸ் வந்து ப்ரோட்டீனாக இருக்கும். இப்போ ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து ஃபோல்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்படியே திரும்ப ஃபோல்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனோட சர்ஃபேஸில் வந்து குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர், அமினோ ஆசிட்ஸில் வந்து ஒரே இடத்துல வந்து கிளம்ப் ஆகும்போது இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அதனோட சர்ஃபேஸில் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட். இதுக்கு ரெலவெண்ட்டாக தான் நமக்கு வந்து எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆன்டிபாடிஸ். இப்போ இது வந்து நம்ம என்ன டைப்பில் என்ன இதில் கொடுத்துருக்கோம், கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதே ஷேப்பில் வந்து பேராடாப் வந்து ஃபார்ம் ஆகுது. பேராடாப் மீன்ஸ் த பார்ட் ஆஃப் தி ஆன்டிபாடி விச் கம்பைன்டு வித் தி எபிடோப். இப்போ இதில் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து பேராடாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. A part of the antibody which combined with the epitope, that is known as paratope. What is epitope? A part of the antigen. A part of the antigen which combined with the paratope of antibody, that is epitope. Okay, 3 mark question இது வந்து கேட்பாங்க. Differentiate epitope and paratope. Epitopeன்றது வந்து ஆன்டிஜனோட ஆக்டிவ் பார்ட். அது மாதிரி paratope அப்படின்றது வந்து antigen combining site, that is part of the antibody. Paratope அப்படின்றது வந்து ஆன்டிபாடியோட பார்ட். இது வந்து ஆன்டிஜனோட கம்பைண்ட் ஆகக்கூடிய ஆன்டிஜன் பைண்டிங் சைட்ஸ். ஓகே, this is 3 mark question. Differentiate epitope and paratope. Okay, next types of antigen. Types of antigens. There are 2 types of antigens, namely exogenous and endogenous antigens. What's the meaning of exogenous antigens? The antigens which enter into the host from outside in the form of microorganism, pollen grains, drugs or pollutants are called exogenous antigens. Exogenous na என்ன சொல்றோம் அப்படின்னா from outside of the body, வெளியில இருந்து நம்ம பாடிக்குள்ள வந்து என்டர் ஆகக்கூடிய எல்லா திங்ஸும், அதாவது எல்லா மைக்ரோப்ஸ் இன்க்ளூடிங் மற்ற எல்லா இதுவுமே வந்து என்ன சொல்கிறோன்னா எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே எண்டோஜீனஸ் அப்படின்றது வந்து என்னென்னா த ஆன்டிஜென்ஸ் விச் ஆர் ஃபார்ம்டு வித்தின் தி இண்டிவிஜுவல் ஆர் எண்டோஜீனஸ் ஆன்டிஜென்ஸ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த எண்டோஜீனஸ் ஆன்டிஜென்ஸ் ஆர் பிளட் குரூப் ஆன்டிஜென்ஸ். நம்ம பாடியில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிஜென்ஸில் வந்து பெஸ்ட்டாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா பிளட் குரூப் ஆன்டிஜென்ஸ். ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப், இதில் வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே ஆன்டிஜன். ஓ குரூப்பில் வந்து ஆன்டிஜென்ஸ் வந்து கிடையாது. மற்ற ஆன்டிஜென்ஸ் இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எண்டோஜீனஸ் ஆன்டிஜன். இது வந்து டிஃபரன்ஷியேட் எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன் அண்ட் எண்டோஜீனஸ் ஆன்டிஜென்ஸ். 3 மார்க் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். நெக்ஸ்ட்
ஆன்டிபாடிஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஆன்டிஜென்ஸ்னு பார்த்தோம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். டிஸ்கிரைப் அபவுட் ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு 5 மார்க் கொஸ்டினில் கேட்டோன்னா டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் வரைக்கும் எழுதணும். தென் நெக்ஸ்ட் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ் ஆர் இம்யூனோகுளோபுலின்ஸ். ஐஜி அதை வந்து நம்ம ஐஜி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறோம். இம்யூனோகுளோபுலின்ஸ் இதை வந்து ஐஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். These are protein molecule synthesized on exposure to antigen that can combine specifically with antigen whenever pathogens enter our body. Actually antibodies அப்படின்றது வந்து எக்ஸ்போஷர் டு ஆன்டிஜன். எப்போ வந்து நம்ம பாடிக்குள்ளே ஆன்டிஜன் பாடிக்குள்ளே போகுதோ அந்த டைமில் நம்ம பிளட்டில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ் அப்படி சொல்கிறோம். ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆனால் தான் ஆன்டிஜன் கூட கம்பைன்ட் ஆகி அந்த பர்டிகுலர் மைக்ரோப்ஸை வந்து நம்ம பாடியிலேருந்து எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, whenever pathogens enter into our body, the B lymphocytes produce an army of proteins called antibodies to fight with them. Okay, army of group of proteins called antibodies. எப்போ நம்ம பாடிக்குள்ளே வந்து ஆன்டிஜன் போகுதோ அப்போ வந்து நிறைய ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா ஃபைட் வித் தி ஆன்டிஜன்ஸ். தஸ் தே ஆர் செக்ரீட்டட் இன் ரெஸ்பான்ஸ் டு அன் ஆன்டிஜன்ஸ் பை த எஃபெக்ட் ஆஃப் பி செல்ஸ் கால் பிளாஸ்மா செல்ஸ். ஓகே, இது எப்படி வந்து கேரி அவுட் ஆகுது அப்படின்னா பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்ற பி செல்ஸோட சப்குரூப்ஸ். இப்போ பி செல்ஸில் வந்து பிளாஸ்மா செல்ஸ் மெமரி செல்ஸ் அப்படின்னு 2 செல் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதில் பிளாஸ்மா செல்ஸ் தான் வந்து நமக்கு வந்து எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்டிபாடிஸ். ஆக்சுவலாக வந்து இம்யூனோகுளோபுலின்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுது. இம்யூனோகுளோபுலின்ஸ் அதான் வந்து ஆன்டிபாடிஸ் அப்படி சொல்கிறோம். The immunoglobulins which react with the antigens are called as antibodies. All antibodies are immunoglobulins, but all immunoglobulins are not antibodies. எல்லா இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆன்டிபாடிஸை கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. எந்த இம்யூனோகுளோபுலின்ஸ் ஆன்டிஜன் கூட கம்பைன்ட் ஆகுதோ அதுதான் வந்து ஆன்டிபாடிஸ். Thus they are secreted in response to antigen by the effect of B cells called plasma cells. Okay. Then there are 5 major categories based on their physiological and biochemical properties. Antibodies வந்து 5 classes நம்ம வந்து divide பண்ணுறோம் based on their physiological and biochemical properties. They are IgG, IgM, IgA, IgD, IgE, epsilon, IgE gamma, IgM mu, IgA alpha, IgD டெல்டா, IgE எப்சிலான் 5 டைப்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். இப்போ இதில் இந்த ஆர்டர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா IgG, IgM, IgA, IgD, IgE இந்த ஆர்டரை நம்ம வந்து மாற்றக்கூடாது. என்ன அப்படின்னா காமா தான் வந்து மோஸ்ட் அபண்டன்ட் மோஸ்ட் காமன் ஆன்டிபாடிஸ் அமாங் த குரூப். இந்த 5லேயும் வந்து எது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா காமா தான் அதிகமாக இருக்கும். 80% ஆன்டிபாடிஸ் ஆர் IgG. அது மாதிரி IgM அப்படின்றது வந்து 10% ஆஃப் த 5 டைப்ஸ் IgM கான்ஸ்டியூட் 10% வந்து நமக்கு IgM இருக்கும். IgA வந்து ஒரு 5% இருக்கும். ரிமைனிங் IgD, IgE அதில் வந்து எப்சிலான் வந்து 0.002% தான் இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அலர்ஜிக் டைமில் வந்து நமக்கு இந்த IgE அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். நார்மலாக வந்து ரொம்ப லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா IgE தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன்டிபாடி நம்ம பாடியில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து எது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா IgM தான் வந்து இப்போ நமக்கு ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா IgM தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து IgG வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் IgA வந்து அதுக்கப்புறமா வந்து ஃபீட்டஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மற்ற இந்த 2 வந்து அதுக்கப்புறம் தான், அதாவது பிறந்ததுக்கப்புறம் தான். இந்த நம்ம ஃபீட்டஸாக இருக்கும்போது எது ப்ரொடியூஸ் ஆகும்னா IgM ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் IgG, அதுக்கு ஆஃப்டர் பர்த் தான் வந்து இந்த ஆன்டிபாடிஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீட்டஸில் வந்து இந்த 3மே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகே, இதில் வந்து லார்ஜஸ்ட் ஒன் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய ஆன்டிபாடி என்ன அப்படின்னா IgM தான் வந்து பெரிய ஆன்டிபாடி. இதில் இந்த 5 டைப்ஸில் வந்து IgA
எம் அப்படின்றது வந்து பென்டாமீரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஐஜிஎம் வந்து பென்டாமீரிக் சொல்லுவோம். அது மாதிரி ஐஜிஏ என்ன அப்படின்னா டைமீரிக் இம்யூனோகுளோபுலின். ஆக்சுவலாக வந்து மற்ற மூணும் ஐஜிஜி, ஐஜிடி, ஐஜிஇ இந்த மூணு வந்து என்ன அப்படின்னா மோனோமெரிக் ஆன்டிபாடிஸ். மோனோமர் அப்படின்றது இந்த மாதிரி ஒரே ஒரு சைஸ் தான், ஒரே ஒன்று சிங்கிளாக இருந்தது அப்படின்னா அது மோனோமர் அப்படி சொல்கிறோம். ஐஜிஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைமீரிக், டபுளாக இருக்கும். இது இந்த சைடு இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து ஒரு இது அரேஞ்ச் ஆகிருக்கும். கம்பைண்டாக 2 இருக்கும். டைமீரிக் சொல்கிறோம். பென்டாமீரிக் அப்படின்னா வந்து 5 இம்யூனோகுளோபுலின்ஸ் கம்பைண்டு, அதாவது 5 வந்து கம்பைண்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஐஜிஎம் வந்து நம்ம பென்டாமீரிக் இம்யூனோகுளோபுலின், பென்டாமீரிக் ஆன்டிபாடி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, தென் இந்த இம்யூனோகுளோபுலின் டைப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஐஜிஜி அப்படின்றது வந்து ஏபிள் டு கிராஸ் பிளாசென்டா, அதாவது ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்போது மதரோட பாடியிலேருந்து ஐஜிஜி வந்து மதரோட பாடியிலேருந்து பிளாசென்டாவை கிராஸ் பண்ணி பேபியோட பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆகிறது என்ன அப்படின்னா காமா வந்து என்டர் ஆகும். ஐஜிஎம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனால் கூட வந்து என்ன அப்படின்னா இது சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால அதனோட பிளாசென்டாவில் வந்து கிராஸ் ஆக முடியாது. ஓகே, தென் த ஐஜிஏவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா there are 2 types of IgA, secretory IgA and the tissue IgA. secretory IgA அப்படின்னா the IgA present in all secretion of our body, எல்லா பாடி செக்ரேஷன் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய IgA வந்து secretory IgA அப்படின்னு சொல்லுவோம். டிஷ்யூ அப்படின்னா டிஷ்யூ IgA வந்து டிஷ்யூஸில் வந்து ஸ்பெஷலாக வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஐஜிடி, இதனோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா இட் ஆக்டிவேட்ஸ். இதை வந்து எதை வந்து ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா பேசோஃபில்ஸ் அண்ட் மாஸ்ட் செல்ஸ். பேசோஃபில்லையும் மாஸ்ட் செல்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா ஐஜிடி அப்படின்ற ஒரு இம்யூனோகுளோபுலின். ஓகே, தென் ஐஜிஇ அப்படின்றது வந்து ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் தி பாரசைட்டிக் பாம்ஸ். நம்ம பாடியில் வந்து பாரசைட்டிக் பாம்ஸ் ஏதாச்சும் உள்ள போச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற இம்யூனோகுளோபுலின் வந்து என்னென்னா ஐஜிஇ. ஆனால் அதே சேம் டைமில் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடியூஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன். நம்ம பாடியில் வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து ஐஜிஇ. ஏதாவது டஸ்ட் உள்ளே போயிடுச்சுனாவோ, ஸ்மெல் அலர்ஜி, எந்த அலர்ஜியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஐஜிஇ வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து அதிக நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்படி ஆகும்போது என்ன ஆகுனா ஹிஸ்டமைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட வந்து அது கம்பைண்ட் ஆகி பாடியில் வந்து நமக்கு வந்து ஸ்வெல்லிங்கையோ வாமிட்டையோ ஹெடேக் இந்த மாதிரி பல ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ். ஓகே, தீஸ் ஆர் த 5 மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஓகே, தென் in 1950s experiments by Porter and Edelman revealed the basic structure of immunoglobulin. இவங்க 2 பேர் தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவங்க. an antibody molecule is y-shaped structure. ஆன்டிபாடி மாலிகுல் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ஒய் ஷேப்பில் இருக்கும். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 4 polypeptide chains, 2 long chain, 2 short chain. There are 4 polypeptide chains in the immunoglobulin. Okay, then there are 2 long chains, heavy chains. These are otherwise known as heavy chain. Short chains are otherwise known as light chains. The light chain molecular weight is about 25,000 daltons. ஆக்சுவலாக வந்து இதனோட வெயிட் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25,000 daltons and contain 214 அமினோ ஆசிட்ஸ். இந்த ப்ரோட்டீன் செயினில் வந்து எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 214 அமினோ ஆசிட்ஸ் அண்ட் 2 ஐடென்டிக்கல் ஹெவி செயின்ஸ். இந்த லாங் செயினை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெவி செயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட மாலிகுலர் வெயிட் வந்து 50,000 daltons. அது வந்து 25,000 daltons. ஹெவி செயினோட மாலிகுலர் வெயிட் 50,000 daltons and approximately it contain 450 அமினோ ஆசிட்ஸ். அதில் வந்து 214 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஹெவி செயினில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 450 அமினோ ஆசிட்ஸ். த பாலிபெப்டைட் செயின்ஸ் ஆர் லிங்க் டுகெதர் பை டைசல்ஃபைட் பாண்ட். இதுக்கிடையில் வந்து பாண்ட் இருக்கும். அது வந்து 2 சல்ஃபர் இருக்கும். அதை வந்து கம்பைன் பண்ணக்கூடிய பாண்ட் டைசல்ஃபைட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
தென் த ஹெவி செயின் லைட் செயின் ரெண்டையும் கம்பைன் பண்ணக்கூடிய பாண்ட் வந்து டைசல்ஃபைட் பாண்டு. One light chain is attached to heavy chain and two heavy chains are attached to each other by disulfide bonds and produce Y shape. ரெண்டு வந்து combined ஆகி Y shape வந்து form பண்ணுது. Then hence an antibody is represented by H2L2. Actually வந்து heavy chain வந்து ரெண்டு இருக்கு, light chain வந்து ரெண்டு இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம், H2L2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். H2L2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். The heavy chains have flexible hinge. Hinge-னா வந்து joint region. This is hinge region, joint region. Heavy chain have a flexible hinge region at their approximate middles. ரெண்டுக்கும் நடுவில் வந்து இந்த hinge region இருக்கும், ஜாயின் பண்ணக்கூடியது. ரெண்டு ஹெவி செயினை ஜாயின் பண்ணக்கூடிய இந்த ரீஜன் பேர் என்ன அப்படின்னா hinge. Each chain, light chain and heavy chain has two terminals. ரெண்டுலேயுமே வந்து ரெண்டு டெர்மினல்ஸ் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெர்மினல் கீழே உள்ள டெர்மினல் வந்து கார்பாக்சில் எண்ட். எவ்ரி ப்ரோட்டீன் ஹாஸ் டூ எண்ட்ஸ். ஒன் இஸ் carboxyl end, another one is N terminal amino group. இது வந்து N terminal group அப்படி சொல்கிறோம். அமினோ எண்ட், இது வந்து அமினோ எண்ட், இது வந்து கார்பாக்சில் எண்ட். எல்லா பாலிபெப்டைட் செயின்லேயும் எல்லா ப்ரோட்டீன்லேயும் வந்து ரெண்டு எண்ட் இருக்கும். ஒன்று வந்து N terminal, that is அமினோ எண்ட். இது வந்து கார்பாக்சில் எண்ட், அதர்வைஸ் COH எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு எண்ட் இருக்குது. They have variable region at one end of the much larger. ஆக்சுவலாக வந்து ஒரு எண்டில் வந்து வேரியபிள் ரீஜன் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். இன்னொரு ரீஜன் வந்து என்ன சொல்கிறோன்னா கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாங் ரீஜனை வந்து என்ன சொல்கிறோன்னா மேஜர் ரீஜன் வந்து கான்ஸ்டன்ட்டு. இதில் வந்து நமக்கு அமினோஸ் சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த ரீஜன், இந்த டாப் ரீஜனில் வந்து என்ன அப்படின்னா வேரியபிள் ரீஜனில் வந்து அமினோஸ் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ஹைலி வேரியபிள், வேரி ஆகிட்டே இருக்கும் டிபெண்டிங் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி ஆன்டிஜன். ஆன்டிஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்து என்ன ஆன்டிஜன் போயிருக்கோ அதுக்கு ரெலவெண்ட்டான சீக்வன்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து அரேஞ்ச் ஆகும். அமினோ சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வேறு வேறு ஜெர்ம்ஸ் பாடிக்குள்ளே போகும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வேரியபிள் ரீஜியன், அதர்வைஸ் நோன் அஸ் ஹாட் ஸ்பாட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து ஹாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வேரியபிள் ரீஜனும் சொல்லலாம், அதர்வைஸ் பி ரீஜியன். இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா பி ரீஜன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். In each arm of the monomer antibody, the regions of heavy and light chains combine to form antigen binding site. Okay, இப்போ நமக்கு இந்த வேரியபிள் ரீஜன் அண்ட் த கான்ஸ்டன்ட் ரீஜன் ரெண்டு சேர்ந்து கம்பைண்டாக தான் நமக்கு வந்து எதை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஆன்டிஜன் கம்பைனிங் சைட். இந்த பேரோடாப் நம்ம பார்த்தோம்ல, இந்த ஆன்டிஜன் கம்பைனிங் சைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த ரீஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்டான பேரோடாப்பை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதில் வந்து நமக்கு வேரியபிள் ரீஜன் மட்டும் வந்து இன்வால்வ் ஆகலை, இதுவும் இன்வால்வ் ஆகும். பட் வந்து இதில் சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த ரீஜனில் மட்டும் வந்து நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும், அமினோஸ் சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. கான்சிக்வென்ட்லி ஈச் ஆன்டிபாடி மோனோமர் ஹாஸ் டூ சச் ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜியன்ஸ். ஓகே, ரெண்டுலேயுமே ஆன்டிஜன் பைண்டிங் ரீஜன் இருக்குது. இந்த மோனோமர் அப்படின்ற டேர்ம் என்னம்னா சிங்கிளாக, இப்போ ஒரு இம்யூனோகுளோபுலின் இந்த மாதிரி சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சொல்கிறோம் மோனோமர். பென்டாமீரிக் அப்படின்றது வந்து இங்கே ஒன்று இருக்கும், இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 5 சைடும் வந்து கம்பைண்டாக வந்து ரவுண்டாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை பென்டாமீரிக் சொல்வோம். டைமீரிக் வந்து ஐஜிஏ வந்து டைமீரிக்னு சொன்னேன். டைமீரிக்னா இந்த சைடு ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து இந்த சைடு ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும், அது வந்து டைமீரிக் ஐஜிஏ. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஐஜிஜி. ஆக்சுவலாக வந்து ஐஜிஜி, ஐஜிடி, ஐஜிஇ இந்த மூணுமே வந்து நமக்கு monomer antibody. The C regions that form stem of the antibody monomer. இது வந்து stem region அப்படி சொல்கிறோம். Constant region வந்து stem region. It determines the antibody class and serve common function in all antibodies. இது வந்து எல்லாத்துலேயுமே சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனால் அந்த வேரியபிள் ரீஜன் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆன்டிஜன் எப்படி ஆன்டிஜன் உள்ளே போகுதோ அதுக்கேற்றப்பல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Then the function of immunoglobulin. Immunoglobulin function வந்து நம்ம 3 டைப்ஸாக சொல்கிறோம். என்ன அப்படின்னா அக்ளூட்டினேஷன், precipitation, opsonization. ஆக்சுவலாக வந்து இந்த ஆன்டிபாடிஸோட ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அக்ளூட்டினேஷன், precipitation, opsonization
நியூட்ரலைசேஷன். இந்த ரியாக்ஷன் நமக்கு என்ன அப்படின்னா அப்சர்வபிள் ரியாக்ஷன். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அதனோட ரியாக்ஷன் தெரியலனா கூட அதனோட எஃபெக்ட் வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியும். என்ன அப்படின்னா அக்ளூட்டினேஷன் அப்படின்றது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே கம்பைன்ட் ஆகி கிளம்பிங் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ். ஆக்சுவலாக என்னென்னா பார்ட்டிகுலேட் ஆன்டிஜன் அண்ட் சாலிபிள் ஆன்டிபாடி ரெண்டும் கம்பைன்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிசிபிட்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்சாலிபிள், ரெண்டுமே வந்து இன்சாலிபிளாக அந்த ஃப்ளூயிடில் வந்து ரெண்டும் கம்பைன்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிற பஸ்ஸு, இப்போ ஒரு இடத்துல வந்து அடிபட்டு நமக்கு புண்ணு வந்து அதில் வந்து சீல் வருதில்ல, அதுதான் நமக்கு வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரியாக்ஷனில் வந்து நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி, தென் அதர் WBC செல்ஸ். ஆக்சுவலாக வந்து WBC தான் வந்து ஃபாகோசைட்டிக் ப்ராசஸ் பண்ணோம். எல்லா ப்ராசஸ் தான் சைட்டோலைசிஸ், இந்த ப்ரிசிபிட்டேஷன், ஆப்சனைசேஷன், நியூட்ரலைசேஷன் எல்லா ப்ராசஸையும் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து WBC. அப்போ அந்த WBC வந்து நமக்கு சீல் அப்படின்றத பஸ்ஸில் வந்து நிறையா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ப்ரிசிபிட்டேஷன் வந்து ரெண்டுமே வந்து இன்சாலிபிள் ஆன்டிஜன் அண்ட் இன்சாலிபிள் ஆன்டிபாடி. ஆப்சனைசேஷன், வாட் இஸ் ஆப்சனைசேஷன்? ஆப்சனைசேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா process by which the bacteria are altered by the opsonins so as to become more readily and more efficiently engulfed by the phagocyte. ஆக்சுவலாக வந்து phagocytes அப்படின்ற செல்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை என்கல்ஃப் பண்ணுறதுக்கு ஈஸி பண்ணி கொடுக்கக்கூடியதான் வந்து நம்ம அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியா வந்து கோட் பண்ணும். ஆப்சோனின் அப்படின்ற ப்ரோட்டீன் வந்து அதை வந்து கவர் பண்ணும். அப்படி கவர் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஃபாகோசைட்டிக் செல்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடும், அதாவது எலிமினேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நியூட்ரலைசேஷன். நியூட்ரலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து என்னென்னா இன்ஆக்டிவ் சப்ரஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஆன்டிஜனோட ஆக்டிவிட்டியை வந்து சப்ரஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோன்னா நியூட்ரலைசேஷன் அப்படி சொல்கிறோம். தெர் ஆர் 4 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இம்யூனோக்ளோபுலின்ஸ். இம்யூனோக்ளோபுலின்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா 4 main functions, namely agglutination, precipitation, opsonization and neutralization அப்படின்ற process. The germs, antigen antibodies are not viewed through our eyes, but the reaction can be observable. நம்மளால் அதனோட ரியாக்ஷனை வந்து பார்க்க முடியும், பட் வந்து எதை பார்க்க முடியாது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி நம்மளால் பார்க்க முடியாது, நேக்கட் ஐனால் பார்க்க முடியாது தவிர, ஆனால் வந்து இந்த அதனோட ரியாக்ஷன் வந்து நமக்கு பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடிஸ் அதனோட ஆன்டிபாடிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், ஆன்டிஜனோட டைப்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் வந்து பார்க்கலாம்.